இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இன்றைய வாசகங்கள் இறைவன் நம் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் என்றும், நாம் என்னதான் அவரை விட்டு தூரமாக சென்றாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாது காக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்றும் அழகாக சொல்லுகின்றது. முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் மீகா கூறுவது போல, இறைவன் மன்னிப்பதில் மகிழ்கின்றவர். அவர் நம்முடைய குற்றங்களை நினைவில் வைத்துக்கொண்டு நம்மை தண்டிக்க விரும்புவதில்லை. மாறாக அவற்றை மறந்து நமக்கு புதிய வாழ்க்கையை அளிக்கின்றார். நற்செய்தியில் கூட ஊதாரி மைந்தன் உவமையின் வழியாக இதையே மிகவும் ஆழமாக எடுத்து காட்டுகின்றது. தந்தை தனது மகன் செய்த தவறுகளை எண்ணிக்கொண்டு கோபப்படவில்லை. மாறாக மகன் திரும்பி வந்த அந்த நொடியில் அவர் ஓடி சென்று அரவணைத்து தழுவிக்கொண்டார். இது இறைவனின் இதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த அளவில்லா அன்பைத்தான் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் அனுபவித்து வருகின்றோம். நாம் பல தவறுகள் செய்தாலும் இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு புதிய வாய்ப்புகளை அளித்து கொண்டே இருக்கின்றார். நாம் மனம் திரும்பும் போது அவர் நம்மை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றார். இறைவன் நம்மை மன்னிக்கின்ற, அன்பு செய்கின்ற அன்பான தந்தையாக இருக்கிறார் என்றால், நாமும் மற்றவர்களுக்கு அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் காட்டும் மக்களாக இருக்க வேண்டும். மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, எம் மீது அளவற்ற அன்பு கொண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் தவறுகளிலும் பாவங்களிலும் விழுகின்றோம். ஆனால் எங்களை விட்டு விலகாமல் உமது அன்பின் அரவணைப்பிற்குள் எங்களை வைத்து காக்கின்ற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் இதயங்களை மாற்றி நாங்கள் உம்மிடம் உண்மையாக மனந்திரும்பும் மனதை தந்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.